ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ஒரு சூப்பர் நேச்சுரல் ஹாரர் படமாக வெளியான இன்சைடியஸ் அவுட் ஆஃப் ஃபர்தர் படம் எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போறோம். இப்போ இந்த படத்துடைய கதை என்னன்னு பார்த்துடலாம். இந்த படத்துடைய கதை ஜெம்மா அப்படிங்கிற ஒரு யங் மதரை சுத்தியே நடக்குது. அவங்க தன் மகளோட ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு லைஃபை லீட் பண்றாங்க. ஆனா ஜெம்மாக்கு ஒரு அன்யூஷுவல் எபிலிட்டி இருக்கு. மத்தவங்க மாதிரி இந்த ஃபர்தருக்குள்ள டிராவல் பண்றது மட்டும் இல்லாம அங்க இருக்கிற ஸ்பிரிட்ஸை ரியல் வேர்ல்டுக்கு கொண்டு வர அந்த திறன் அவங்களுக்கு இருக்கும். இனிஷியலா இது என்ன பவர் அப்படின்றத அவங்க புரிஞ்சுக்க முடியாம இருந்தாலுமே ஸ்டெப் பை ஸ்டெப்பா தன்னுடைய பவர் என்ன, அதுல இருக்கிற டேஞ்சர் என்ன அப்படின்றத அவங்க உணர்றாங்க. ஃபர்தர்ல மாட்டிக்கிட்ட டீமன்ஸ் அண்ட் லாஸ்ட் சோல்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ஜெம்மாவோட எபிலிட்டி யூஸ் பண்ணி எப்படியாவது ரியல் வேர்ல்டுக்கு வரணும் அப்படின்றதுக்கான சான்ஸை தேடிட்டு இருக்கு. ஜெம்மாவும் அவங்களுடைய ஃபேமிலியும் ஒரு சூப்பர் நேச்சுரல் நைட்மேர்க்குள்ள மாட்டிக்கிறாங்க. இந்த ஃபர்தர்க்குள்ள போய் அந்த டீமன்ஸை ஃபேஸ் பண்றது அப்படின்றதே ஒரு பெரிய ப்ராப்ளம். ஆனா இந்த டைம் பாத்தீங்கன்னா அந்த டீமன்ஸ் எல்லாமே நம்மளோட உலகத்துக்கு வந்துச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்றத பேஸா வச்சு எடுக்கப்பட்ட படம் தான் இன்சிடியஸ் அவுட் ஆஃப் ஃபர்தர். இந்த படத்துடைய இந்த கான்செப்டே பாத்தீங்கன்னா ஒரு டிஃபரெண்டான ஒரு கான்செப்ட் அப்படின்னே சொல்லலாம். பொதுவா இவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா இந்த ஃபர்தர்க்குள்ள போவாங்க. அந்த கான்செப்ட் அப்படியே ரிவர்ஸ் பண்ணி ஃபர்தர்க்குள்ள இருந்து டீமன்ஸை வெளியே வர வைக்கிறது அப்படின்ற அந்த கான்செப்டை வச்சதே பாத்தீங்கன்னா புதுசா இருக்கும். இந்த படத்துடைய பெரிய பலமே பாத்தீங்கன்னா ஜம்ப்ஸ்கேர்ஸ் தான். ஜம்ப்ஸ்கேர்ஸ் வர அந்த சீக்வன்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. குறிப்பாக பில்லோ அண்ட் டென்டல் சீக்வன்ஸ், கிளைமேக்ஸ் போர்ஷன் எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களை பயமுறுத்துற மாதிரி அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். லின்சே பாத்தீங்கன்னா எலைஸ் ரோல்ல இந்த பிரான்சைஸ்ல மறுபடியும் வந்திருக்காங்க. அவங்களோட இன்ட்ரோ சீக்வன்ஸ் பாத்தீங்கன்னா மாஸ் தியேட்டர் மூமெண்டா இருந்துச்சு பாக்கிறதுக்கு. இந்த படத்துல அந்த பழைய லேம்பர்ட் ஃபேமிலியே வந்து காமிக்காம ஜெம்மா ஃபேமிலி வச்சு இந்த படத்தை வந்து நகர்த்திருப்பாங்க. அது ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு ஃபீலை கொடுக்குது அப்படின்னு தான் சொல்லுவேன். டெக்னிக்கலி சவுண்டான ஒரு படம் தான். சினிமாட்டோகிராஃபி, சவுண்ட் எஃபெக்ட்ஸ் எல்லாமே இந்த படத்துல இருக்கிற ஜம்ப்ஸ்கேர்ஸை எலிவேட் பண்ணி காமிச்சிருக்கு. படம் முழுக்க ஒரு ஈரி என்விரான்மெண்ட்டை மெயின்டைன் பண்ண அது உதவுச்சு அப்படின்னே சொல்லலாம். கதைக்காலத்தை பொறுத்த வரைக்கும் புதுசா எதுவுமே கிடையாது. இதுக்கு முன்னாடி நீங்க இன்சீரியஸ் படங்கள்லாம் பார்த்திருந்தீங்க அப்படின்னா அதே ஃபார்முலால தான் இந்த படமுமே எடுத்திருப்பாங்க. இந்த படத்துல அந்த கான்செப்டை ரிவர்ஸ் பண்றது அப்படின்றது ஒரு புதுசான ஒரு விஷயமா இருந்தாலுமே அதுவே இந்த படத்துடைய அந்த இன்டென்சிட்டியை டைல்யூட் பண்ணிருச்சு அப்படின்னு தான் சொல்லுவேன். ஒரு சில ஜம்ப்ஸ்கேர்ஸ்லாம் இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் தோணுச்சு. இந்த படத்துல இருக்கிற கேரக்டர்ஸ் எதுவும் பெருசா வந்து டெவலப் பண்ணாம வச்சிருப்பாங்க. அது இந்த படத்துக்கான மைனஸாவே அமைஞ்சிருக்கும். இந்த பிரான்சைஸ்ல நிறைய பாகங்கள் வந்ததுனால அரைச்சமாவே அரைக்கிறாங்களோ அப்படின்ற ஒரு ஃபீலும் தரதான் செய்யுது. லீட் ரோல்ல நடிச்ச எல்லாருமே ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸை கொடுத்திருக்காங்க. இந்த படத்துடைய செகண்ட் ஆக்ட்ல வர சில சீக்வன்ஸ்லாம் டிராயிங்கா இருக்கும். மோஸ்ட்லி பேசிங் பாத்தீங்கன்னா டீசென்ட்டா தான் இருக்கு. மொத்தத்துல இந்த படத்தை பார்க்கலாமா வேணாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த வீக்கெண்ட்ல பயப்படுற மாதிரியான ஜம்ப்ஸ்கேர்ஸ் உள்ள ஒரு ஹாரர் படம் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஒரு பாப்கார்ன் என்டர்டெயின்மெண்டா கண்டிப்பா இந்த படத்தை நீங்க பார்க்கலாம். மொத்தத்துல இது ஒரு ஒன் டைம் வாட்சபிள் மூவியா வந்திருக்கு. படத்துல அடர் கண்டென்ட் இல்ல, இருந்தாலுமே அந்த ஸ்கேர் ஃபேக்டர் அப்படின்றது அதிகமா இருக்கிறதுனால சின்ன பசங்களை கூட்டு போவாதீங்க, பயந்துருவாங்க. இன்சிடியஸ் அவுட் ஆஃப் ஃபர்தர் படத்துக்கு எங்களோட ரேட்டிங் 6 out of 10.